ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வாடகை வாகனம் இயக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் பழங்குடியின இளைஞர் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உலாந்தி வனச்சரகத்தை சேர்ந்த பிரசாந்த் என்பவர் மலைவாழ் மக்களின் தேவைக்காக வாடகை வாகனம் இயக்க முயன்றார். ஆனால் அதற்கு வனத்துறை அனுமதி மறுத்ததால் டாப் ஸ்லிப் பகுதியில் அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டபோது வனத்துறை ஊழியருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வாகனம் இயக்க அனுமதி வழங்க வேண்டும் என அவர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். நான் காடர் இனத்தை சேர்ந்தவன். நான் MA படிச்சிருக்கேன். நான் என்னோட ஊர்ல சுய தொழில் சொந்தமா ஒரு தொழில் பண்ணி என்னோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு டாக்ஸி எடுத்தேன். அந்த வண்டி எடுத்து 5 மாசத்துக்கு மேல ஆகுது. அந்த 5 மாசமும் எங்களுக்கு ரொம்ப டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து, ரேஞ்சர் சைட்ல இருந்து, ஃபாரஸ்ட் சைட்ல இருந்து ரொம்ப ப்ரெஷரா இருந்தது. என்னன்னா வண்டியை இங்க நிறுத்தக்கூடாது, டாப் சீட்லேயே நிறுத்தக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி டீ போர்டு எடுத்திருக்கேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி சேம் மாதிரியே அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் வச்சு எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்ல நான் ஒரு வண்டி எடுத்திருக்கேன். இப்போ என்னன்னா நாங்கள் இந்த வண்டியை தீர்மானம் போட்டு, மக்கள் முன்னாடி தீர்மானம் போட்டு EDC மூலியமா அந்த வண்டியை ஓட்டுற வருமானத்தை கிராமத்துக்கு வேண்டி யூஸ் பண்ற